மாமரி ஆண்டவர் திருவிளக்கே, அருள் நிறை மாமரி ஆண்டவர் திருவிளக்கே, ஒரு மனம் கொண்டே வாழ்த்துகிறோ, நல் மனம் கொண்டே பாடுகின்றோ. அருள் நிறை மாமரி ஆண்டவர் திருவிளக்கே. மே மாதம் 8ஆம் தேதி, பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 26 முதல் 40 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்குச் செல்லும் வழியாக தெற்கு நோக்கிப் போ என்றார். அது ஒரு பாலைநிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பிச் சென்று கொண்டிருந்தார். அவர் ஒரு அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசேயாவின் இறைவாக்கு நூலை படித்துக் கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசேயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதைக் கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓரிடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்துச் சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலித்து ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 44 தொடங்கி 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது: என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே.
உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தியின் தொடர்ச்சியாகவும் அந்நற்செய்தியின் 2ஆம் பகுதியாகவும் கருதப்படுவது திருத்தூதர் பணி. காரணம், இவ்விரண்டு நூல்களுக்கும் ஆசிரியர் ஒருவர்தான் என்பது நமக்கு தெரியும். லூக்காவின் 2வது நூல் திருத்தூதர் பணிகள் என்ற தலைப்பை பெற்றிருந்தாலும் அந்நூலில் 12 திருத்தூதர்களின் பணிகளை பற்றி நாம் அதிகம் வாசிப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் பேதுரு மற்றும் யோவான் ஆகியோரின் பணிகளை பற்றி மட்டுமே ஒரு சில பிரிவுகளில் வாசிக்கின்றோம். இந்நூலின் அதிகமான பகுதி பவுல் மற்றும் பர்னபா ஆகியோரின் பணிகள் பற்றியும், மேலும் ஒரு சில பிரிவுகள் திருத்தொண்டர்களான ஸ்தேவான் மற்றும் பிலிப்பு ஆகியோரின் பணிகளை பற்றியும் பேசுகின்றன. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, திருத்தூதர்கள் என்றால் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 மட்டுமல்ல. இயேசுவின் நற்செய்தியை போதிக்கும் அனைவருமே திருத்தூதர்கள் தான். பேதுருவின் பணியும் பவுலின் பணியும் எவ்வளவு தாக்கத்தை விளைவிக்கக்கூடியனவாக இருந்தனவோ அதே அளவிற்கு தாக்கத்தை விளைவிக்கக்கூடியதாக இருந்தது திருத்தொண்டர்களின் பணி. ஸ்தேவான் தன் மறைசாட்சிய சாவு வழியாக பவுலை திருச்சபைக்கு பெற்றுத் தந்தார். அதேபோல பிலிப்பு ஒரு உயர் பதவியில் இருந்த அன்னகரை இயேசுவின் பால் வென்றெடுப்பதை இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கை நம்மில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அங்கு நாம் சந்திக்கின்ற அரசு அலுவலர் உயர் பதவியில் இருந்தாலும் அவரது வாழ்வானது ஒரு நிறைவற்ற வாழ்வாக, மகிழ்ச்சியற்ற வாழ்வாக இருந்திருக்கக்கூடும் என்பதை நம்மால் யூகிக்க முடிகின்றது. லூக்கா கொடுக்கும் 3 அடையாளங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன. முதலாவதாக, அவர் ஒரு பாலை நில பாதையில் பயணம் செய்ததாக வாசிக்கின்றோம். இது அவரது வாழ்வு மகிழ்ச்சி இல்லாத வறண்ட பாலைவனமாக இருந்தது என்பதற்கான ஓர் அடையாளம். இரண்டாவதாக, அவர் ஓர் அலி என்று லூக்கா குறிப்பிடுகின்றார். மூன்றாவது பாலினம் என்ற சமூக அந்தஸ்து கொடுக்கப்பட்டு ஏராளமான விழிப்புணர்வு பரப்பப்பட்டு வரும் இக்காலத்திலும் கூட நம் சமூகம் இப்படிப்பட்டவர்களை எவ்வளவு இழிவாகவும் தரக்குறைவாகவும் பார்க்கிறது என்பது நாம் அறியாதது அல்ல. அப்படியானால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் சமூக நிலைமை என்னவாக இருந்திருக்கும் என்பதை நம்மால் எளிதாக யூகித்துக் கொள்ள முடிகின்றது. மூன்றாவதாக, அவர் எசாயா இறைவாக்கு நூலில் துன்புறும் ஊழியன் பற்றிய பகுதியை வாசித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கின்றோம். ஓர் அறிஞர், நீ எப்படிப்பட்ட புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறாய் என்று என்னிடம் சொல், நீ எப்படிப்பட்டவன் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்கின்றார். விவிலியத்தில் துன்பங்களை பற்றிய பகுதியை வாசித்துக் கொண்டிருந்ததே அவரது வாழ்வு துன்பத்தால் நிரப்பப்பட்ட ஒன்றாக இருந்தது அல்லது இருந்திருக்கக்கூடும் என்பதற்கான மேலும் ஓர் அடையாளமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட மனிதர் பிலிப்பின் இறைவாக்கு விளக்கத்தை கேட்டு அவர் கையால் திருமுழுக்கு பெற்ற பின்பு, அதாவது இயேசுவே இறைமகன் என்ற நம்பிக்கை கொண்ட பின்பு அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார் என்று லூக்கா எழுதுகின்றார். வசனம் 39. பிரியமானவர்களே, இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும் போது நம் புறச்சூழ்நிலை அதிகமாக மாறாமல் இருக்கலாம். ஆனால் நம் அகச்சூழ்நிலை அதிகமாக மாறிவிடுகிறது. அதாவது இறைவன் என் சார்பாக எனக்காக இருக்கின்றார்,
என்னை அன்பு செய்கின்றார், என்னை ஏற்றுக்கொள்கின்றார் என்ற மனப்பக்குவமே இந்த அகச்சூழ்நிலை. இந்த மனப்பக்குவத்தை தருவதுதான் உண்மையான நம்பிக்கை. இத்தகைய நம்பிக்கை நம் வாழ்வின் மகிழ்ச்சியின் அளவில் நிச்சய மாற்றத்தை கொண்டு வரும் என்பது முற்றிலும் உண்மை. ஜெபம். இறைவா, உம்மீது நாங்கள் கொள்ளும் நம்பிக்கை எம் வாழ்வின் மகிழ்ச்சியை நாள்தோறும் உயர்த்துகின்ற உயிருள்ள நம்பிக்கையாக இருப்பதாக. ஆமென்.